வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. பிரியாணிமா பிரியாணி, பிரியாணிமா பிரியாணி, தெரு பிரியாணி. நீங்க பிரியாணியை தேடி போக வேண்டாம், பிரியாணியே உங்களை தேடி வீடு தேடி வந்திருக்கு. வாங்கம்மா வாங்க, பிரியாணி வாங்க வாங்க. பிரியாணிமா பிரியாணி, சிக்கன் பிரியாணிமா சிக்கன் பிரியாணி, சூடான பிரியாணி, சுவையான பிரியாணி. வாங்கம்மா வாங்க, பிரியாணிமா பிரியாணி, தெரு பிரியாணி. தெரு தெருவா வீடு வீடா உங்க வீடு தேடி வந்திருக்கு தெரு பிரியாணி. கம கம மனத்துடன் சிக்கன் பிரியாணி, சிக்கனமான விலையில சிக்கன் பிரியாணி சாப்பிடணுமா? தெரு பிரியாணி, தெரு பிரியாணி, சிக்கன் பிரியாணி. வாங்கம்மா வாங்க, பிரியாணிமா பிரியாணி, சிக்கன் பிரியாணி. மீன்காரக்கா, எப்பவுமே என்னைய தேடி நீங்க வருவீங்க பிரியாணி வாங்குறதுக்கு. இது ஒரு புது முயற்சி. கஸ்டமர் நடக்க வேண்டாம், கால் வலிக்க வேண்டாம்னு நானே வீடு வீடா வந்துட்டேன். ஆமா மீன்காரக்கா, நீங்க சொன்னது உண்மைதான். இப்பெல்லாம் பக்கத்திலே கடை இருந்தாலும் எல்லாரும் ஆர்டர் போட்டு தானே சாப்பிடியாவ. அதனால நானே வண்டியில வச்சுட்டு வீடு வீடா கொண்டு போய் கொடுத்துட்டா யாரும் ஆர்டர் போட மாட்டாவில்ல, நம்மகிட்ட நேரடியா வாங்கிடுவாவில்ல. என்ன ஐடியா மீன்காரக்கா? எப்படிக்கா சொல்றிய? சரி. என்னென்ன சாப்பாடு வேணும்னு அவிய உனக்கு மெசேஜ் போட்டுருவாங்க. ஓஹோ. நீ அத செஞ்சு கொண்டு போய் கொடுத்து கையில காசு வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அப்படியா? ஆமா குழந்தை பிள்ளை, என்ன எத்தனை காலம் தான் தெருவுலயே கடையை போட்டுட்டு உட்கார்ந்திருப்பா? உலக சில்லுக்குள்ள வந்துட்டு நீ செல்போன்லயே ஆர்டர் எடுத்து வீடு வீடா கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட வேண்டியதானே? மீன்காரக்கா, நான் ஒரு ஐட்டத்தை செஞ்சு ஊர் முழுக்க வியாபாரம் பண்ணிடுறேன். செல்போன்ல ஆர்டர் பண்ணியவே ஒருத்தர் ஒன்னு கேட்பாவில்ல, என்ன செய்ய? அது மட்டும் இல்லாம என்னால செய்ய முடியாத ஐட்டம் எல்லாம் கேட்டவன என்ன பண்றது? நான் வேற பச்சை பிள்ளைய வச்சிருக்கேன், ஓயாம உட்காந்து ஒருத்தருக்கா சமைக்க முடியுமா? இதுன்னா ஒரே ஐட்டம், ஒரு நேரத்துல சமைப்பேன், அப்படியே வண்டியில தூக்கி வைப்பேன், வந்துகிட்டே இருப்பேன். தெருவுல போட்டு வித்தாலும் அதே மாதிரிதான். ஒரு சமையல் பண்ணுவேன், நான் பாட்டுக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால நீங்க சொல்ற எனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்க, கொஞ்ச நாள் போன பிறகு பார்ப்போம். அப்படியாக்கா, நீங்க டெவலப் ஆயிட்டீங்களே. ஆமா மீன்காரக்கா, நீங்க கொஞ்சம் விவரமா தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி மீன்காரக்கா, பிரியாணி வாங்கிடுங்க. மீன்காரக்கா, ஒரு பிளேட் 100 ரூபாதாக்கா. ஆமாக்கா, வித் லெக் பீஸ், முட்டை, தயிர் பச்சடி எல்லாம் தருவேன். மீன்காரக்கா, நான் நிறைய இடத்துக்கு போண்டி இருக்கு, நீங்க பார்சல் வாங்கிடுங்களா? ஏன்னா ஒரே இடத்துல தேங்கி நின்றுன்னு வச்சிடுங்களா, விற்க நிறைய நேரம் ஆயிரும். நானும் சீக்கிரமா வித்துட்டு வீட்டுக்கு போன பத்தியெல்லாம் எப்படி ஒரு 9 மணிக்குள்ளே வித்துறணும். அதனால பார்சல் தட்டுமா? சரிக்கா, அந்த கட்டி தரேன். ஓனர் வணக்கங்க. ஓனர், என்னது டிராக்டர் வண்டியா? ஓனர், இது ஒரு மினி ஃபுட் வண்டி ஓனர். கூட்டு வண்டி கூட்டு வண்டின்னு சொல்லி திரி. ஆமா, பிரியாணி பிரியாணி சாப்பிங்க. பிரியாணி எங்க? வண்டியை நல்லா பாருங்க ஓனர், வண்டியில இருக்கு பாருங்க. ஆமா, என்னால கடை தான போடுவேன். இன்னைக்கு என்ன வண்டியில பயணம் வந்திருக்கு பிரியாணி? ஓனர், எல்லாரும் கடையை இப்பெல்லாம் வண்டியில தான் விற்காவ. நான் மட்டும் ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தா எப்படி விற்கும்? அது மட்டும் இல்லாம போன் எடுக்கவே ஆர்டர் போடியாவே சாப்பிட்டியாவ. ஞாயிற்றுக்கிழமையான ரொம்ப மோசம். நம்ம ஒரு பொம்பளை ஆட்கள் அடுப்பே பத்த வைக்க மாட்டேங்க, அடுப்பங்கிற பக்கமே போக மாட்டேங்குது. டிகாசன்ல இருந்து பிரியாணி வரைக்கும் ஆர்டர் பண்ணிருக்கியாவ. அது மட்டுமா நைட்டே போட்டுக்கிறியாவ, வெளியே கடையில வந்து கூட பிரியாணி வாங்கி திங்க மாட்டேங்க. ஒரே போன் எடுத்து ஆர்டரா தான் இருக்குது.
அதனாலதான் அவங்க வீட்டுக்கே தேடி நான் பிரியாணி கொண்டு போயிட்டு இருக்கேன் ஓனர். நீங்களும் உங்க வீட்டுல இருங்க ஓனர், வீட்டு பக்கம் வந்துருவேன். ஆமா, நான் நடக்கிறது இந்த கடைகளுக்கு போறதுக்கு தான். இல்லனா வாடகை வாங்கறதுக்கு வீடு வீடா போவேன். அதை இன்னைக்கு எடுத்துட்டு வீடு வீடா பிரியாணி கொண்டு வித்துரு. எல்லாரையும் சோம்பேறியாக்கி வீட்டுல சோத்த போட்டுரு. ஓனர், நான் என்ன தினமும் படியா, என்னைக்காவது ஒரு நாள் தானே. வெறும் 100 ரூபா தான் ஓனர். ஸ்வீட் வச்சிருக்கியா? ஸ்வீட் தானே அந்த முக்கு கடையில இருக்க ஓனர். அப்ப வாங்கிட்ட இல்ல. பிரியாணி வச்சா ஸ்வீட் வைன்னு எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓனர், ஸ்வீட் முக்கியமா, பிரியாணி தான் முக்கியம் ஓனர். 100 ரூபாய்க்கு பிரியாணி, முட்டை, ரைத்தாலாம் கொடுக்குறேன். இது பத்தாதா? இதுல ஸ்வீட் வேற ஸ்வீட். எத்தனை பிரியாணி கேட்டா நீ மட்டும் சொல்லுங்க, பார்சல் கட்டி தந்துறேன். சரிக்கா, அந்த உங்களுக்கு முதல்ல கட்டி தரேன். பிசாண்டி 4 மட்டும் வாங்குறியா? அங்கிள் வரலையோ? வாடரே, ஏன் புருஷன வந்திருக்காவே? அப்ப 4 வாங்குனா எப்படி பார்த்தா 5 பேர்ல? வாடரே, ஏன் மார்மவா? இந்த மாதிரி பிரியாணில திங்க ஆசைப்பட மாட்டா. எப்பவுமே வீட்ல செய்யறது தான் சாப்பிடணும்னு நினைப்பா. அதனால நேத்து பங்கட சோறா முன்னா நேத்து வச்ச குழம்பு இருக்கு வாடரே, அத அவ சாப்பிட்டுடுவா. என்னது நேத்து பங்கட சோறு முன்னாடி வச்ச குழம்பா? என் தங்கச்சிக்கு பழைய சோறு போட்டுட்டு நீங்க எல்லாம் பிரியாணி வாங்கி திங்கறிய. என்ன மீன்காரி? என்ன மர்மவளுக்கு வந்து உனக்கு வந்து பாக்குறியா? இல்ல வானரி, மர்மவ எப்பவுமே பாலசு கடந்தத சாப்பிட்றியேன்னு சொல்லுவா. எதையும் வேஸ்ட் பண்ண கூடாதேன்னு என்கிட்ட சொல்லுவா. அது மட்டும் இல்ல, கடையில வாங்குறதெல்லாம் பிரியப்பட்டு சாப்பிட மாட்டா வானரி. என் தங்கச்சி பத்தி உனக்கு தெரியுமா? அவளை நாங்க எப்படி வளர்த்தோம்? பழச போட்டு போட்டு தான் வளர்த்தோமா? ஒழுங்கு மரியாதை அவளுக்கு சேர்த்து ஒரு பிரியாணி நீ வாங்கிட்டு போற. ஏ குழந்தை, என்ன ஒரு பிரியாணி தூக்கி கொடு. சரி ஓனர், கொடுக்கே. 400 ரூபாய்க்கு பிரியாணி வாங்குவாளே, என் தங்கச்சிக்கு மட்டும் வாங்கி கொடுக்க மாட்டாளா? நீ மட்டும் குடும்பத்தோட சேர்ந்து கும்மி அடிச்சிட்டு பிரியாணி திம்பாவே. என் தங்கச்சி 3 நாளைக்கு முன்னாடி உள்ள பழச திங்கம்மா. ஒழுங்கு மரியாதை என் தங்கச்சி பிரியாணி திங்க சொல்லி திங்க வைக்க. வாடர், நீங்க சொன்னா கேட்க மாட்டியா? அந்த பொண்ணு வேஸ்ட் தான் ஆகும். என்ன செய்ய, நீங்க சொல்றதுனால நான் வாங்கிட்டு பாறேன். குழந்தைல என்ன 400 ரூபாய்? அந்த 100 ரூபாயை வாடகிட்ட வாங்கிட்டே நான் ரூபாய் எடுத்துட்டு வரல. சரி மீன்காரக்கா, ஓனர்ட்ட சொல்லிருங்க. வாடரி, ஒரு 100 ரூபாய் கொடுத்துருங்க. நீ வீட்ல இருந்தே பிளான் போட்டு வந்திருக்க மீன்காரி. என் தங்கச்சி பழைய சோறு சாப்பிட வைக்கன்னு என்ன பிளான் போட்டுக்க நீ? வாடரி, நான் பிளான் போடுவேன்னா உங்க தங்கச்சி தான் அப்படி இருக்கா வாடரி. நல்லா இருப்பா, எனக்கு தெரியாது என் தங்கச்சி பத்தி. நீ எது வாங்கினாலும் என் தங்கச்சிக்கு சேர்த்து வாங்கி வந்து கொடுக்கணும். நேத்து உள்ளதற்கு முந்தாத்து உள்ளதற்கு நீ அவளை மட்டும் டீல்ல விட்டா 3 முடிய அறுத்து எறிஞ்சு விடு. வாங்க வாடரி, ஏன் மர்மவளை பத்தி எனக்கு தான் தெரியும். தெரியுமாம்ல? தெரியும். அந்த 3 முடி எப்படி ஏரியான்னு எனக்கு தான் தெரியும். ஓனர், எத்தனை பார்சல் ஓனர்? 4 போதும். ஓனர், 4ஆ? உங்க வீட்லயே நேத்து உள்ளது முந்தா நாள் உள்ளதா இருக்கும்? இல்லையே, ஏன் கேக்க? இல்ல, 4 பேரை மட்டும் சொல்றீங்களா, மீதி உள்ள பேர்லாம் யார் இருக்கா? யாரு இருக்காவளா? பாட்டிய விட்டிய, சித்திய விட்டிய? அதான் நீ தனி வீட்டுக்கு போயிட்டவல்ல, நான் கேட்டதை மட்டும் கேட்டு போதும். சரி ஓனர், அப்ப 500 ரூபாய் தந்துருங்க. தருவேன், நல்லா தருவேன். 400 ரூபாய் தான் தருவேன். இந்த மீன் கேட்ட 100 ரூபாய் வாங்கு. ஓனர், மீன்காரக்க சொல்லும் போதே சொல்ல வேண்டியதானே? எங்க சொல்ல விட்டா அவ பேச வேண்டிய பேசிட்டு ஓடி போயிட்டா. அதெல்லாம் முடியாது ஓனர், நீங்க வேணா வீட்டை வாங்கிடுங்க, எனக்கு 100 ரூபாய் நீங்க தந்துருங்க. தந்து தொலைக்க மேல பிரியாணி கட்டி. சரி ஓனர். இந்தாங்க ஓனர், பார்சல் கட்டியாச்சு. ரூபாய வீட்ல வந்து வாங்கிக்க. சரி ஓனர். வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. பிரியாணிமா பிரியாணி, பிரியாணிமா பிரியாணி, தெரு பிரியாணி. நீங்க பிரியாணியை தேடி போக வேண்டாம், பிரியாணியே உங்களை தேடி வீடு தேடி வந்திருக்கு. வாங்கம்மா வாங்க, பிரியாணி வாங்க வாங்க. பிரியாணிமா பிரியாணி, சிக்கன் பிரியாணிமா சிக்கன் பிரியாணி, சூடான பிரியாணி, சுவையான பிரியாணி. எம்மாடி மடுமாவளே அமுதா. என்னதே? அமுதா, வெளியே பிரியாணி பிரியாணின்னு சத்தம் கேக்குதுமா. மடியா போய் பிரியாணி வாங்கிட்டு வருவோம். எத்தே, நான் சோறு குழம்பு எல்லாம் செஞ்சிட்டேன். சமைச்சிட்டியா? என்ன செஞ்சா?
எத்தே சாம்பார் வச்சுட்டு ஆம்லெட் போட்டு வச்சிருக்கேத்தே, சாப்பிடுவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை அதுமா சாம்பார் ஆம்லெட் யாது திம்பா? ஞாயிற்றுக்கிழமைனா கறி எடுக்கணும், வாய்க்கு ருசியா செஞ்சு சாப்பிடணும். அக்கா கறி வீட்டுல நீ பார்த்தது இல்லையோ? விதவிதமா சமைப்பா, இல்ல வாங்கிட்டாது வந்து தருவா. நீ என்னடான சாம்பார வச்சே ரசத்தை வச்சே விஷத்தை வச்சேன்னு வந்து நிக்கா. எத்தே நாளைக்கு வேணா கறி எடுத்து ஆக்கி தரேன். இன்னைக்கு வீட்டுல எல்லா பொருளும் அடுக்கி வைக்கணும் பத்தியலா, எல்லாம் அப்படியே போட்டது போட்ட மாதிரியே கிடக்கு. பொருளெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதான் இன்னைக்கு வேற எதுவுமே செய்ய முடியல. நான் பிரியாணி சாப்பிட போறேன், நீ வாடியா இல்லையா? எத்தே சமைச்சு வச்சாச்சு, இன்னைக்கு வீட்டுல சாப்பிடுங்க, நாளைக்கு நானே செஞ்சு தரேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு பிரியாணி திங்கிற ஆசை இப்பதான் வந்திருக்கு. அதுவும் சண்டே ஸ்பெஷல் பிரியாணி. அதை விட்டுட்டு மண்டே சாப்பிட சொல்றியோ? மண்டே சாப்பிட்டா அது மண்டே பிரியாணி, சண்டே சாப்பிட்டா மட்டும்தான் சண்டே பிரியாணி. நான் போய் வாங்கி சாப்பிட தான் போறேன். எத்தே ஒழுங்கா வீட்டுல இருக்கத சாப்பிடுங்க, இப்படி கண்டது கடியதெல்லாம் வாங்கி சாப்பிடாதுங்க தே. அது எப்படி இருக்குமோ என்னமோ ஏதோ. குழந்தை சத்தம் தான் கேக்குது, அவ நல்லதா சமைப்பா. அவ கடையில வாங்கி சாப்பிட்டா எனக்கு ஒண்ணும் செய்யாது. இப்படிதான் அன்னைக்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு ஒரே பேதி ஆயிட்டு. நான் சொல்றது கேளுங்கத்தே, வீட்டுல நான் சமைச்சு வச்சிருக்கேன், அதை சாப்பிடுங்க. இல்லை, நான் பிரியாணி சாப்பிட்டே தீருவேன். நான் போய் தங்கச்சி மாவை கூட்டிட்டு பிரியாணி சாப்பிட போறேன். எத்தே நான் சமைச்சது யார் சாப்பிடுவா? அது என் மகன் ஆசீர்வாதம் சாப்பிடுவான், அவனை கூப்பிட்டு கொடு. நான் போய் சாப்பிட்டுட்டு வரேம்மா. வர வர இவளை திருத்தவே முடியல, சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்காவ. வாங்கம்மா வாங்க, பிரியாணிமா பிரியாணி, தெரு பிரியாணி. தெரு தெருவா வீடு வீடா உங்க வீடு தேடி வந்திருக்கு தெரு பிரியாணி. கம கம மனத்துடன் சிக்கன் பிரியாணி, சிக்கனமான விலையில சிக்கன் பிரியாணி சாப்பிடணுமா? தெரு பிரியாணி, தெரு பிரியாணி, சிக்கன் பிரியாணி. வாங்கம்மா வாங்க, பிரியாணிமா பிரியாணி, சிக்கன் பிரியாணி. குழந்தை குழந்தை வாங்க பாட்டி, உங்களை தான் ஆளை கான் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பிரியாணி வாங்கிடுங்க பாட்டி, நல்லா இருக்கும். ஏழ குழந்தை, உன் கடை பிரியாணி தான் நல்லா இருக்கும்னு எங்களுக்கே தெரியுமே, அதான் சத்தம் கேட்ட உடனே வாடி வந்திருக்கோம். அக்கா தான் குழந்தை பிரியாணி கடை போட்டிருக்கா, வாடு கூப்பிட்டாவே. நீ எப்பவுமே கடை போடுவால, அந்த இடத்துல போய் பார்த்தோம். அங்க போய் பார்த்தா கடை இல்ல, அதுக்கு பிறகுதான் ரேடியோ சத்தம் கேட்டு இங்க வாரோம். பாட்டி நீங்க உங்க வீட்டுல இருந்தாலே வீட்டு வாசலுக்கே வந்திருப்பேன் பாட்டி. இன்னைக்கு நடமாடும் பிரியாணி கடை தெருக்கடை பிரியாணி. ஏலா அப்படியா? ஆமா பாட்டி, இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் இந்த பிரியாணி வச்சு சுத்ததான் போறேன். யார் வேணாலும் எப்ப வேணாலும் எவ்வளவு வேணாலும் வாங்கிடலாம், நம்ம ஊரை தான் சுத்தி சுத்தி வருவேன். குழந்தை ராத்திரி வரைக்கும் அதுக்குள்ள பிரியாணி சூடா அறி ஒரு மாதிரி ஆயிடாது? பாட்டி பாதி தான் இங்க இருக்கு, மீதி அண்டாவில இருக்கு. அது எப்பவுமே சூடாராது, சூடா தான் இருக்கும் பாட்டி. அதனால இது வித்த உடனே அதை போய் எடுத்துட்டு வந்துருவேன். நீங்க தைரியமா சாப்பிடுங்க பாட்டி. ஏழ குழந்தை, அப்படின்னா ராத்திரி வீட்டு பக்கம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடு, ராத்திரிக்கும் பிரியாணியே கொஞ்சம் சூடா வாங்கிக்கிடி. சரி பாட்டி வருவேன். இப்போ 2 பிளேட் பிரியாணி கூட நாங்க முதல்ல சாப்பிட்றியோம். பாட்டி பார்சல் வாங்கிக்கிடுங்க, எங்க இருந்து சாப்பிட்டுட்டீங்களா? நான் இதுல இருந்து தந்துட்டு இருக்க முடியாதுல்ல, எல்லா தெருவுக்கும் போக வேண்டியிருக்கு. அதனால நீங்க பார்சல் வாங்கிட்டு போய் ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிடுங்க. குழந்தை ஒரு பிரியாணி எவ்வளவுமா? 100 ரூபா தான் பாட்டி. அப்படியா? அப்ப 2 பார்சல் தாமா. ஏக்கா, என் புருஷனை விட்டுட்டீங்கள? ஆமாண்டா, கொழுந்தனார் வேற இருக்காரு. 3 பார்சல் தந்துடுமா? சரி பாட்டி, இருங்க கட்டி தரேன். தங்கச்சிமா, குழந்தைகிட்டயே ராத்திரியும் பிரியாணி வாங்கிக்கிடலாம்டா. ஆளுக்கு 100 ரூபாய் தானே, போனா போகுது. ஆமாக்கா, இப்பயே வாங்கிட்டு போய் வச்சா சூடு ஆறிடுற, அதான் ராத்திரிக்கு சுட சுட எடுத்துட்டு வரேன்னு சொல்லியல்ல, அதுல மறுபடியும் ஒரு 3 பார்சல் வாங்கிடுவோம். ஏக்கா, நீங்க உங்க மகனுக்கு மருமகளுக்கு எல்லாம் வாங்கலையோ? அதையே கேக்குறடா தங்கச்சி. என் மருமவ அமுதா வீட்டுல சாம்பார் வச்சு ஆம்லெட் போட்டுட்டாலாம். என்னையும் அங்கதான் சாப்பிட சொன்னா, நான் தான் பிரியாணி சாப்பிட போறேன்னு ஓடி வந்துட்டேன். அப்படியாக்கா, ஞாயிற்றுக்கிழமையான சாம்பார என்னத்தை போட்டு திங்க? கறி மீன் சாப்பிட தானே ஆசை வரும். ஆமாமா தங்கச்சி, உனக்கு தெரியுது, அவளுக்கு தெரியலையே. சாம்பார வச்சிருக்கா, அதான் நீ அதை எத்தனை வேலை வேணாலும் தின்னுன்னு நான் ஓடி வந்துட்டேன். சரிக்கா, ராத்திரியாவது வாங்கிட்டு போய் கொடுங்க. இல்லம்மா, அவ அதையே சாப்பிட்டுக்கிடுவா, நம்ம மட்டும் வாங்கி திம்போம். சரிக்கா, கூட ஒரு சிக்கன் 65 இருந்தா நல்லா இருக்கும் என்னக்கா? ஆமாண்டா தங்கச்சி, குழந்தை வெறும் பிரியாணி வர மட்டும் தானே பண்றா. அடுத்த தடவை சிக்கன் 65 கொண்டு வான்னு சொல்லி அனுப்புவோம். சரிக்கா, சொல்லுங்க. பாட்டி இந்தாங்க பாட்டி. தாமா இந்தாடுவா. ராத்திரி பிரியாணி கொடுக்க வர மறந்துடாத, ஒரு 8 மணிக்கா வந்துடு, சரியாம்மா? சரி பாட்டி. குழந்தை வாரம். சரி பாட்டி, போயிட்டு வாங்க.
வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க பிரியாணிமா பிரியாணி பிரியாணிமா பிரியாணி தெரு பிரியாணி நீங்க பிரியாணியை தேடி போக வேண்டாம் பிரியாணியே உங்களை தேடி வீடு தேடி வந்திருக்கு வாங்கம்மா வாங்க பிரியாணி வாங்க வாங்க பிரியாணிமா பிரியாணி சிக்கன் பிரியாணிமா சிக்கன் பிரியாணி சூடான பிரியாணி சுவையான பிரியாணி ஏய் குழந்தை என்ன இதெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா அதுவும் தெரு தெருவா வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா என்ன இதெல்லாம் அதான் தெரியுதுல வியாபாரம் பண்றேன்னு அப்புறம் என்ன இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன் ஏன் சரியில்லை வீடு வீடா கொண்டு போய் கொடுக்கணுமா ஏன் வியாபாரத்தை எதுக்கு கெடுக்குற என்னது உங்க வியாபாரமா நீங்க என்ன பிரியாணி கடையா போட்டிருக்கீங்க பிரியாணி கடை நான் போடல ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டிருக்கேன் ஒரு ஆள் கடை பக்கம் வரல நீ இப்படி தெரு தெருவா போய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா என் கடைக்கு ஆள் யார் வருவா ஒன்னாலதான் எனக்கு வார வாரம் வியாபாரமே கெட்டு போயிருது நீ ஒரு இடத்துல இருந்தானே வியாபாரம் பண்ணுவா அந்த இடத்துல இருந்து வியாபாரத்தை பண்ண வேண்டியதானே எதுக்கு இப்படி ஊர் ஊரா சுத்தியா நான் எங்க வேணாலும் சுத்துவேன் எப்படி வேணாலும் வியாபாரம் பண்ணுவேன் நீங்க எது கேக்குறீங்க தெரு தெருவா வியாபாரம் பண்ணுவேன் எங்கேயாவது வச்சு விற்பேன் உங்களுக்கு என்ன அது ஏன் இஷ்டம் நீங்க அதெல்லாம் கேட்க கூடாது என்னது கேட்க கூடாதா நான் கேட்பேன் நானும் வியாபாரம் பண்றேன் பண்ணுங்க நீங்களும் முடிஞ்சா தெரு தெருவா கொண்டு போய் வில்லுங்க நான் வந்து உங்களுக்கு கேட்டா சொல்லுங்க நல்லா இருந்தா ஜனங்க வாங்க போகுது என் பிரியாணி நல்லா இருக்கு அதனால என்கிட்ட வாங்கியாவ உங்க கடையில் நல்லா இருக்காதா இருக்கும் அதனால உங்க கடை பக்கமே யாரும் வந்திருக்க மாட்டாவளா இருக்கும் இங்க பாருங்க இனி மிரட்டுற வேலையெல்லாம் விட்டுருங்க போங்க போங்க போய் உங்க வேலையை பாருங்க பாத்துக்கிட்டே ஒண்ணு என் ஏரியா பக்கம் வண்டியை ஓட்டிட்டு வா கொஞ்சம் ஆக்கி விட்டு குடி ஆக்குவி ஆக்குவி எங்க ஆக்கி பாருங்க பாப்போம் அடுத்து உங்க தெருவுக்கு தான் வரப்போறேன் எங்க பஞ்சர் ஆக்குங்க பாப்போம் பாவனி பாத்துக்கிட்டே எந்த வியாபாரம் பண்ணாலும் யாராவது நல்லா இருக்குன்னு சொன்னாதானே ஒரு நாள் நல்லா இருக்காது காக்கா பிரியாணில வியாபாரம் பண்ணும் யார் வாங்குவா இடம் நல்லா இருக்கு அதனால வாங்கியாவ பொறாமையில பொங்கிட்டு போகுது வெறும் வாய்ச்சவடால் தான் ஒன்னும் பண்ண முடியாது ஏய் குழந்தை பிரியாணியா வச்சிருக்கா ஆமா சில்பாக்கா சிக்கன் பிரியாணி 100 ரூபாய் அப்படியா 50 ரூபாய்க்கு கிடைக்குமா என் மகளுக்கும் எனக்கும் 50 ரூபாய்க்கு கொடு குழந்தை ஏக்கா அப்படின்னா ஒரு பார்சல் வாங்கிடுங்க 100 ரூபாய்க்கு தாரேன் ஒரு பார்சல் வாங்கினா எப்படி பத்தும் எம்மா நானே இப்ப தொழில் அதிபர் தாமா நீ எதுக்கு இப்படி ஒரு பிரியாணிக்காக கெஞ்சிட்டு இருக்கா ரெண்டு பார்சல் வாங்கு ஏன் மூணு பார்சல் கூட வாங்கு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி ஒன்றரை பார்சலா சாப்பிடலாம் சாமி அப்படியேம்மா ஆமாம்மா நான் ரூபா கொடுத்தேன் குழந்தை மூணு பார்சல் பிரியாணி கட்டு சரி சோமி இந்த இரு தாரேன் நல்ல லெக் பீஸ் போடு எம்மா இவளே என்னைய பார்த்து தான் தெரு தெருவா வியாபாரம் பண்றதுக்கு கத்துட்டு இருக்கா நான் வண்டி போட்டு பழைய இரும்பு வியாபாரம் பண்ணல அதான் உட்கார்ந்து பிரியாணி விக்கிறவா வண்டி போட்டு இன்னைக்கு வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்கா ஏ சோமி நானும் நிறைய தடவை வண்டி போட்டு வியாபாரம் பண்ணியிருக்கேன் இதாவது சின்ன வண்டி நான் பெரிய வண்டியே போட்டு வியாபாரம் பண்ணியிருக்கேன் ஏன் ஜவுளி கடலையே நான் வண்டியில தான் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணியிருக்கேன் உன்னைய பார்த்து நான் உன்னை வியாபாரம் பண்ணல என்னைய பார்த்தா நீ வியாபாரம் ஆரம்பிச்சிருக்க நினைச்சுக்க உன்னைய பார்த்து ஒண்ணு நான் வியாபாரத்தை ஆரம்பிக்கல நீ சாப்பிடுற ஐட்டத்தை தான் வியாபாரம் பண்ணியா நான் அப்படி கிடையாது பழைய இரும்பு தகர பிளாஸ்டிக் எடுக்கிற பேர்ச்சம்பழத்துக்கு அதனால உன்னோட ரூட் வேற என்னோட ரூட்டே வேற அத ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க தெரியும் 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 ஷில்பாக்கா இருந்தாங்க தா இந்த ரூபா 300 ரூபாய் கினி நானும் தொழில் அதிபர் தான் எது வித்தாலும் வாங்கக்கூடிய திறமையும் தகுதியும் எனக்கு இருக்கு வாங்கு நான் என்ன வேண்டாம்னு சொன்னேன் நீ தான் செல்லமக்கா கூட சோடி போட்டு தெரியவா முதல்ல வீட்டை மூட்டி தந்ததுக்குள்ள பணத்தை என் புருஷனுக்கு கொடுக்க போறேன் இல்லைன்னா வீட்டை காலி பண்ண வச்சு விடுவேன் வேலைக்கு போகலையாம என் புருஷன் சொன்னாரு கேள்விப்பட்டேன் அதுக்கு பதிலா நான் ரூபாயை கொடுத்துருவேன் மாசம் மாசம் 10,000 தானே 10,000 டான்னு பேரும் சும்மா அங்க போயிட்டு கக்கூஸ் கழுவுற வேலைக்கு முடியாத அதுக்கு 2,000 ரூபாய் தான் சம்பளம் 10,000 ரூபாயை பிடிச்சிக்கிட்டியாத என் கௌரவம் அதனால எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு உனக்கு தெரியுமா அதுக்கே நான் இப்ப செய்யற தொழில எவ்வளவோ மேலு இது மட்டும் இல்ல என்ன எவ்வளவு தொழில நான் செய்ய போறேன் நீ பாத்துக்கிட்டே இரு செய்யி தொழிலை செஞ்சு வீட்டை மூட்ட வேண்டியதானே என் புருஷன் எதுக்கு காலைல விழுந்திய அது வந்து நான் கிடையாது எங்க அப்பா எதுவா இருந்தாலும் அங்க பேசிக்க நீ வேலைக்கு வரேன்னு சொன்னதுனால தான் என் புருஷன் உங்களுக்கு வீட்டை மூட்டி தந்தாரு ஒழுங்கா வேலைக்கு போகல வீட்டை விட்டு தொத்தி போடுன்னு சொல்லிவிட்டேன் 10,000 தானே மாசம் மாசம் நான் மாணிக்கண்ணே கிட்ட கொடுத்துருவேன் அபிய கிட்ட நான் பேசிக்கிட்டே நான் வாரேன் ஜம்மா வா போலாம் பிரியாணி சூடாறதுக்குள்ள வீட்ல போய் சாப்பிடலாம் சரி சாமிமா இந்த சோமி என்ன பேச்சு பேசிட்டு போறா மாணிக்கத்திட்ட இவ்வளவு பத்தி பேசியே ஆகணும் வாங்கம்மா வாங்க பிரியாணிமா பிரியாணி தெரு பிரியாணி தெரு தெருவா வீடு வீடா உங்க வீடு தேடி வந்திருக்கு தெரு பிரியாணி கம கம மனத்துடன் சிக்கன் பிரியாணி சிக்கனமான விலையில சிக்கன் பிரியாணி சாப்பிடணுமா தெரு பிரியாணி சிக்கன் பிரியாணி
வாங்கம்மா வாங்க பிரியாணிமா பிரியாணி சிக்கன் பிரியாணி. பிரியாணி நிறைய ஊத்திருக்கு ஆனா ரூபா கம்மியா இருக்கு. ஓஹோ ஓனர் என்ன ரூபா தரல. அதே மாதிரி அந்த முக்கூட்டு முனியமாவும் ரூபா தரல. சரி சரி அடுத்த ரவுண்ட் இப்படி தானே போவோம் வாங்கிக்கிடுவோம். குழந்தை வாங்கக்கா எத்தனை பிரியாணி வேணும்? குழந்தை ஒரு பிரியாணி எவ்வளவு? வெறும் 100 ரூபா தாக்கா ஒரு பிரியாணி. 100 ரூபாயா? 80 ரூபாய்க்கு கடையில எல்லாம் பிரியாணி தராவல. நீ கடை கூட போடல, ரோட்ல தான் சுத்தி சுத்தி வித்துட்டு இருக்கா. என் வண்டி என்ன தண்ணிலே ஓடுது? இதுக்கும் பெட்ரோல் எல்லாம் வாங்கி ஊத்தணும்லக்கா. அது மட்டும் இல்லாம பிரியாணி 100 ரூபாங்கிறதே ரொம்ப கம்மி தான். கடையில போய் கேட்டு பாருங்க, ஒரு பிரியாணி 140க்கு மேலதான் விற்காவ. இல்லையே நான் வாங்கினேனே 80 ரூபாய்க்கு பிரியாணி தந்தாவல. ஏக்கா அதுல பீஸே இருக்காது, இல்லன்னா சிட்டுக்குருவி பிரியாணியா இருக்கும். நான் வச்சிருக்க ஒரிஜினல் சிக்கன் பிரியாணிக்கா. அடுத்த வாரம் நாட்டுக்கோழி பிரியாணி போடலான்னு இருக்கேன். இப்படி 100 ரூபாய்க்கெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி வியாபாரம் பண்றது? சரி சரி 80 ரூபாய்க்கு தர மாட்டியோ? ஆஹா ஒத்த ரூபா குறையாது, 100 ரூபா தான் 100 ரூபா தான். சரி பிரியாணிக்கு ஏதாவது கிரேவி வச்சிருக்கியா? என் மவ கிரேவி இல்லைன்னா சாப்பிடவே மாட்டா. ஏக்கா கிரேவிலாம் இல்லக்கா, லெக் பீஸ் இருக்கு, முட்டை இருக்கு, தயிர் பச்சடி இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? சூப்பரா இருக்கும், வாங்கி சாப்பிட்டு பாருங்க. என் பிரியாணிக்கு கிரேவி ஊத்தி சாப்பிடணும் அவசியமே இல்லக்கா, சூப்பரா இருக்கும், நீங்க சாப்பிட்டு பாருங்க. இல்ல நான் வீட்டுல பிரியாணி செஞ்சா கேட்டுட்டே இருப்பேன், கிரேவி தாமான்னு. அதான் கேட்டேன். ஏக்கா என்கிட்ட பிரியாணிக்கு கிரேவிலாம் அவசியமே இருக்காது, வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பாருங்க. அம்மா எத்தனை பார்சல் வேணும்? குழந்தை ஒரு 4 பார்சல் கட்டு. இருங்கக்கா அந்த கட்டி தாரேன். சத்யா பிரியாணிக்கு கிரேவி எல்லாம் இல்லையா, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கண்ணே, வீட்டுக்கு வந்து அடம் பிடிக்க கூடாது. சரி. ஏக்கா இந்தாங்கக்கா 4 பிரியாணி 400 ரூபா. சரி குழந்தைத்தா இந்தா ரூபா. சரிக்கா போய் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. சரி குழந்தை வாரம். இன்னைக்கு பிரியாணி வியாபாரம் அமோகமா நடக்குது. இந்த பிரியாணி மட்டும் இல்லாம எல்லா பிரியாணியும் எடுத்துட்டு வந்து வித்துறணும். வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க பிரியாணிமா பிரியாணி பிரியாணிமா பிரியாணி தெரு பிரியாணி. நீங்க பிரியாணியை தேடி போக வேண்டாம், பிரியாணியே உங்களை தேடி வீடு தேடி வந்திருக்கு. வாங்கம்மா வாங்க பிரியாணி வாங்க வாங்க பிரியாணிமா பிரியாணி சிக்கன் பிரியாணிமா சிக்கன் பிரியாணி சூடான பிரியாணி சுவையான பிரியாணி. வாங்கம்மா வாங்க பிரியாணிமா பிரியாணி தெரு பிரியாணி. தெரு தெருவா வீடு வீடா உங்க வீடு தேடி வந்திருக்கு தெரு பிரியாணி. கம கம மனத்துடன் சிக்கன் பிரியாணி. சிக்கனமான விலையில சிக்கன் பிரியாணி சாப்பிடணுமா? தெரு பிரியாணி சிக்கன் பிரியாணி. வாங்கம்மா வாங்க பிரியாணிமா பிரியாணி சிக்கன் பிரியாணி.